ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் நல்லெண்ணெய் காரக்குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி சொல்ல முடியாது. கத்திரிக்காய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. ரொம்ப லாங்காக போகுதுல்ல, அதுக்கு தான் நான் கத்திரிக்காய் காரக்குழம்புன்னு சொல்லிட்டேன் சிம்பிளாக. எண்ணெய் கத்திரிக்காய்னாவே தனியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு தேவையானது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா வரமல்லி, அடுத்தது வரமிளகாய், தேங்காய். இது ஒன்றா சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி தாளித்து விடுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இதுக்கெல்லாம் நீங்கள் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த கத்திரிக்காய் வந்து வணங்குறதுக்கு மட்டும்தான் நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துடலாம். அந்த மிளகாய் நீங்கள் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து வறுக்கணும். ஏன்னா வெடிக்கும். ஏன்னா மூஞ்சில் அடிச்சிச்சுன்னா வம்ப போயிருங்களா. அப்படியே அள்ளி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுட்டா ஒன்றாகாது. கிள்ளி போடாமல் அப்படியே போட்டோம்னா வெடிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது வரமல்லி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் கொட்டிக்கலாம்ப்பா. எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் தேங்காய் கொட்டின உடனே எண்ணெய் ஃபுல்லாக வெளுத்து வச்சுருக்குங்களா. சரி, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு அதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இந்த மிளகாய், இந்த கடலப்பருப்பு, வரமல்லி, தேங்காய்லாம் போட்டது இது ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்ததுக்கப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புளி ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் புளி வந்து ரொம்ப தூக்கலாக இருந்தாலும் புளிப்பு மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ரொம்ப கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு வராது குழம்பு. கொஞ்சம் சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. குழம்புக்கு வேணுங்கிறத ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறத கூட நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா மறுநாளோ இல்லை நைட்டோ ரசம் வச்சுக்கலாம். சரிங்களா? வாங்கப்பா, குழம்பு தாளித்து விடுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. பாருங்க, நான் வந்து நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன். சரிங்களா? எண்ணெய் வந்து இருந்தது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நல்லெண்ணெய் இருக்குங்களா. அடுத்தது வந்து பூண்டு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய். பாருங்க, நான் இப்போ வந்து இது அரிஞ்சு போட்டு இப்போ ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். பாருங்க, ஒயிட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா. நான் ஒரு டிப்ஸு போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய்
வாழைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைத்தண்டு இதெல்லாம் ரொம்ப நேரம் அரிஞ்சு வச்சா கருத்து போயிடும்னு சொல்லுவாங்க. கருப்பாக போயிடும் அப்படின்னு சீக்கிரமாக அறிய மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் முன்னாடியே அரிஞ்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதில் போட்டிங்கன்னா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். சரிங்களா, கருப்பாக போகாது. சரி, வாங்க இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். நான் ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு வடைச்சிட்டு வச்சுட்டேன். நல்லா சூடு ஏறி போச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நல்லா சட்டி கருப்பாக போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா சூடு ஏறி போயிருக்கு. சரி பரவாயில்ல, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் சீக்கிரம் சூடு ஏறல நமக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து வந்து இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். தண்ணியிலேருந்து எடுத்து போட்டோம் இல்லைங்களா, அதனால தான் அவ்வளோ சவுண்டு. இந்த கத்திரிக்காய் வந்து நான் பீஸாக இருந்திருக்கேன். எனக்கு வந்து எப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து கொத்து இருந்தால் தெரியும். அந்த கொத்து கத்திரிக்காய் மாரி போடுவாங்க. அந்த கத்திரிக்காய் வந்து முனையில் மட்டும் அரிஞ்சிட்டு அடியில் இவ்வளோ நீட்டு அப்படியே விட்ருவாங்க, ரவுண்டாக விட்ருவாங்க. அப்படியே 4 பீஸ் அப்படியே ஒரே கொத்தாக இருக்கும். அதுமாரி போடக்கூடாது. அடியில் சொத்து இருந்தால் தெரிஞ்சிக்காது. எனக்கு கத்திரிக்காயில் எதில் அடியிலே நுனியில் எங்கே சொத்து இருந்தாலும் நமக்கு தெரியாது. அது பீஸாக அரியும் போது தான் தெரியும் இல்லையா. எனக்கு வந்து அதுமாரி பிடிக்காது. இதுமாரி நீட்டம்னா அரிஞ்சால் எங்கே சொத்து இருந்தாலும் தெரிஞ்சிடும். இதில் பாதியோடு அரிஞ்சிட்டோம்னா அடியில் சொத்து இருந்தால் தெரியாது, புழு இருக்கும். அதை நினச்சாதே குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணாது. அதுமாரி நான் அதுமாரி போட மாட்டேன். நீங்கள் வேணுன்னா கொத்து கத்திரிக்காய் மாதிரி அடியில் விட்டுட்டு மேலே மட்டும் அப்படியே 4 பீஸாக துண்டாக போட்டுவாங்க, தனித்தனியாக எடுக்காமல். இது ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயிலே வேகணுங்க இந்த கத்திரிக்காய். அதுதான் ஸ்பெஷல், வேறு ஒன்றும் கிடையாது. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. எண்ணெய் நிறையா ஊற்றணும், அவ்வளோதான். எண்ணெயிலே வேகுது பார்த்தீங்களா. இது இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு யாருக்காக வைக்கிறேன்னா, எனக்கு வந்து என்னோடய சேனலில் வந்து லைவில் சண்முகன்னு ஒரு தம்பி, என் தம்பி, ஒரு தம்பின்னு சொல்லக்கூடாது, சாரி, என்னோடய தம்பி லைவில் வந்து என் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு காட்டுக்கா அப்படின்னு சொல்லி லைவில் சொல்லியிருந்தபடி அந்த தம்பிக்காகவே இந்த வீடியோ. சண்முகம் வந்து எல்லா வீடியோ, சமையல் வீடியோ எல்லாமே பார்ப்பான் போல். அதனால் நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சு காமிக்க அப்படின்னு சொல்லியிருந்தப்படி தனியாக சாட்சில் போடணும் சண்முகத்தை பார்க்க சொல்லி. எண்ணெயிலே பொரியுது பார்த்தீங்களா. இதுதான் எண்ணெய் கத்திரிக்காய். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, கல்லெண்ணெய் ஊற்றினா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, அவ்வளோதான். சரிப்பா, எண்ணெயில் வந்து இப்போ நல்லா பொரிஞ்சுது நல்லா மீன் பொரியுது மாதிரி பொரிஞ்சது போதும். இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளித்து விடலாம். இது வந்து தனியாக ஒரு வடை சட்டியில் இதுமாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வடை சட்டியோடு அப்படியே வச்சாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து குழம்பு தாளிக்கு போகிறது வேறு போசி. இப்போ நான் குழம்பு தாளிக்கு போகிறது இந்த போசி தான்ப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதிகமாகவும் ரொம்பவும் நல்லெண்ணெய் இருந்தாக்கா அது எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்கள் அதுமாதிரி சாப்பிட்டதில்ல. கொஞ்சம் கல்லெண்ணெயை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். காரக்குழம்புனாவே எண்ணெய் தான் ஸ்பெஷல். நிறைய ஊற்றினா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வரும். ஏன்னா அந்த குழம்பு சுண்டு சுண்ட நல்ல செம டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. எல்லாமே மூஞ்சில் அடிச்சிருமோன்னு பயம், அவ்வளோதான். அடுத்தது வெங்காயம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். நான் நைட்டு ரவை உப்புமா செஞ்சிருந்தேன், சூப்பரான டேஸ்ட்டு. வீடியோவுக்காகவே ஆசையாக பார்த்து செஞ்சேன். அதில் என்ன ஒரு மிஸ்டேக் போச்சுன்னா, என் பேத்தி அழுதுட்டா. குழந்தைங்க அழுகிற குரல் அதில் கேட்கக்கூடாது, வீடியோவில் காப்பிரைட் விழுந்துடும், சேனல்லே வந்து கேன்சல் ஆகிடும். அவள் அழுதுட்டா. ஒரு 2 டைம் அதுமாதிரி அது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது 2 டைம் அழுதுட்டா. நான் கூட சரி பதிஞ்சிருக்காது அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் செக் பண்ணும்போது அவள் அழுகுற குரல் நல்லா கேட்குது. ஓச்சிரா என்னடாதுன்னு அப்புறம் வீடியோ டெலீட் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் உப்புமா மட்டும் சூப்பராக இருந்தது, வீடியோவும் அருமையாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, என் பேத்தி மட்டும் அழுவாமல் இருந்தானா போட்டிருப்பேன். செம்ம பக்காவான டேஸ்ட்டு உப்புமா. நான் அதே மாதிரி நான் 2 விதமாக ரவை உப்புமா வந்து 2 விதமாக எடுக்கலாம், செய்யலாம். அந்தமாதிரி 2 வீடியோ நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். அப்படியே உப்புமாவே சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அப்படி இருக்கும். நைட் நல்லா இருந்தது, என் பிள்ளை சூப்பராக இருந்ததுமா அப்படின்னா. கத்திரிக்காய் வந்து தனியாக வதக்கி வச்சிட்டேன் பார்த்தீங்களா. இது கூட கத்திரிக்காய் போட்டோம்னா கத்திரிக்காய் அப்படியே கைன்னு போயிடும். அதுக்கு தான் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பொரிச்ச கத்திரிக்காய் இதில் போட்டோம்னா கத்திரிக்காய் எண்ணெயிலையும் பொரியாது, குழன்னு போயிடும். அதனால தான் கத்திரிக்காய் மட்டும் தனியாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறது. இப்போ நம்ம இதில் வந்து கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கலாம்ப்பா. சும்மா கொஞ்ச நேரம் கிளறிட்டு அப்படியே எடுத்து கொட்டிடலாம். ஒரு கையில் செல்லு இருக்குதா, கை வாசல்லாம். அப்படியே கத்திரிக்காய் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே கிளறி விடுங்க, அழுங்காமல் கிளறி விடுங்க. வேகமாக கிளறி விட பொறுமையாக. சரிங்களா, அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குழம்பு எவ்வளோ தேவை அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. சாரி, எண்ணெய்ன்னு வருது. தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றியாச்சு, போதும். இது மேலே வந்து புளி தண்ணி இருக்குது. அப்புறம் அந்த நல்லா வறுத்து வச்சு இல்லையா, அந்த விழுது இருக்குது, அதெல்லாம் போட்டு செய்யணும் இல்லையா. போதும், தண்ணி போதும்.
இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. நமக்கு வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து மிளகாத்தூள். அதுமாதிரி மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நம்ம வந்து அதில் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம். நான் வந்து மிளகாய் அவ்வளோதான் போடுறேன், ஏன்னா மிளகாய் அதில் அரைச்சிருக்கிறோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் காரம் பத்தலைனா வேணால் சேர்த்து போட்டுக்கலாம். குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும்போது காரம் பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஆனாலும் எனக்கு வந்து அவ்வளோவா பேசவும் தெரியாது, அவ்வளோவா வீடியோ எடுக்கவும் தெரியாது, ஒரு ப்ராப்பரான முறையில் எனக்கு சமைக்க தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் வீடியோவும் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சது வீடியோ எடுக்கிறேன்ப்பா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச முறையில் அப்படியே டைரெக்டாக செய்கிறத வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நாங்களாம் கிராமத்தில் இருந்தவங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் பேசுவோம் இல்லையா. ஆனால் அதுக்காக வந்து இடம் விட்டு இடம் போனாலும் கொஞ்சம் நாள் ஆகும் மாறுறதுக்கு, நம்மளோட பழக்க தோஷம் தான் வரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் பேசி வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா எதுவும் திட்டாதீங்க. கத்திரிக்காய் பாருங்கள் அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே கொத்து கொத்தாக போடுற மாதிரினாலும் போட்டுங்க. கொத்து கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க. கொத்தாக போட்டோம்னா அந்த காம்போட கூட சில பேர் போடுவாங்க. உங்களுக்கு அப்படியே போட்டுங்க, ஏன்னா எனக்கு அது பிடிக்கிறதுல மனசுக்கு ஒப்புறதில்ல. இதையே பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிட மாட்டேன், வெறும் குழம்பு மட்டும் தான் சாப்பிடுவேன். பாப்பாவும் அப்படி தான், கத்திரிக்காய் எடுத்து கீழே தான் போட்டுருவாங்க. கத்திரிக்காயெல்லாம் ஒரு டேஸ்ட், அதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. சும்மா பேருக்கு கத்திரிக்காய் குழம்பு அப்படி தான் போடுவோம். சரிப்பா, இது வந்து அப்படியே கொதிக்கிட்டோம். இது கொதித்த உடனே புளி தண்ணி ஊற்றலாம். நல்லா கொதிக்குதுப்பா. எதுக்காக கொதிக்க விட்றதுன்னா, புளி ஊற்றினா காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க. புளி ஊற்றினா காய் வேகாது, அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா கொதிச்சுதுன்னா காய் வெந்து போயிடும். ஏன்னா எண்ணெயிலே முக்கால்வாசி வெந்து போயிடுச்சு. இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வெந்ததுன்னா காய் நல்லா சாஃப்டாக இருக்கும். புளி ஊற்றினா அப்படியே வெறப்பாக போயிடும், காய் சீக்கிரம் வேவாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் புளி வந்து காய் வெந்ததுக்கப்புறம் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து கெட்டியாக புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். குழம்புக்கு ஏற்ற புளி நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டுக்கோங்க, சரிங்களா? இது வந்து பழைய புளி, அதனால் கருப்பாக இருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்கின புளி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சிகப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது குழம்பு கலர் வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதுமாதிரி நீங்கள் கூட்டி வைக்கும்போது அதுமாதிரி கருப்பாக வரலன்னு அதெல்லாம் நினைக்க தேவையில்லை. எங்களுக்கு வந்து பழைய புளி ஊற்றிட்டோம். புளி ஊற்றி அந்த விழுதை எடுத்து ஊற்றிடலாம். ஏன்னா இது புளியும் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும்னு சொல்லுவாங்க, இதுவும் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அப்போ ரெண்டு ஒட்டுக்காக ஊற்றிட்டுனா கொதிக்கும் போது சரியாயிடும். அதனால் நான் வந்து விழுதை ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். இந்த டைமில் வந்து கொதிக்கிற வரலையும் கொஞ்சம் கிட்டவே இருந்துட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றிக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் வந்து கிட்ட இருந்துட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரலையுமே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா விட்டுடலாம், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விடலாம். கொதிக்கட்டும்பா, அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கிட்டவே இருந்துக்கிட்டு. அடுத்து கிளறி விட்டுக்கலாம்ப்பா. இந்த குழம்பு வந்து நான் டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் புளி எச்சா போச்சு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் பத்தலை, காரம் பத்தலை, கொஞ்சம் காரமாக வேணும். காரம் போட்டால் அடுத்து வந்து புளி கொஞ்சம் எச்சா போச்சு, அவ்வளோதான். கொதிச்சுலாம் சரியாயிடும். அப்புறம் ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியலையே, நான் வந்து புளி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். சரி, அப்புறம் ஒரே மாதிரியாகவும் வைக்க முடியாது இல்லையா. இதே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வேறு மாடலும் இருக்குது. முடிஞ்சால் நான் எங்கள் பாப்பா வீட்டிலேருந்து எடுத்து போடுறேன், இல்லைனா நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் கார குழம்பு இன்னொரு விதமாகவும் இருக்குது, நான் போடுறேன். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிடல, அது வேறு சிம்பிளான வேலை. எனக்கு இது மாதிரி அரைச்சி ஊற்றி வைக்கிறது தான் பிடிக்கும்.
கொதி வருது பார்த்தீங்களா? இந்த கொதி வருது காய், ஏன்னா ஆல்ரெடி காயெல்லாம் வெந்து போச்சு. நம்ம வந்து காய் வேகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. நல்லா கொதிக்கணும், பச்சை வாடை வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்படின்னா இப்போ இந்த நுரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நடுவில் மட்டும் ஓப்பனாக இருக்குது, சென்ட் ஃபுல்லாக சுற்றி நுரையாக இருக்குது. அந்த நுரை ஃபுல்லாக அடங்கினோடனே சுற்றி லைட்டாக நுரையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அனல் அதிகமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போதும். இந்த நுரை ஃபுல்லாக அடங்கும் பாருங்களேன். நுரை ஃபுல்லாக அடங்கிடுச்சுன்னா அதுக்கு விட நுரை பூரா அடங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான்ப்பா. சரி, நல்லெண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சாச்சு. இன்னொரு விதமாகவும் இருக்குது, வைக்கலாம். அதை நான் இன்னொரு நாளைக்கு வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ போட முடியுமான்னு தெரியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா பாப்பா வந்து ஆப்ரேஷன் பண்ணது கத்திரிக்காய் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால் இதே வந்து லைட்டாக தான் சாப்பிடுவோம். அவளுக்கு பருப்பு சாம்பார், முள்ளங்கி சாம்பார் இருக்குது. அதனால் இதே வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேன். சரிப்பா, பாய். நுரை ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. நுரை ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்துருங்க. நான் வேறு பேசியே இருக்கிறேன் போல். சரிப்பா, பாய்.